ஹே காய்ஸ், எக்ஸ்ஃபீல்டுன்ற ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேஷன் ஆப் இருக்குது. இந்த வீடியோவில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கரண்ட்டாக வந்து எக்ஸ்ஃபீல்டுன்ற ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேஷன் ஆப் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏஐ கம்பெனிஸ். இதோட கோல் என்னென்னா வந்து இதோட க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கணும். லைக் ஏஐ வீடியோ யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு மல்டிபிள் இமேஜ் மாடல்ஸ் இருக்குது, வீடியோ மாடல்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் சினிமேட்டிக் ஸ்டுடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸில் வந்து கூகுள் நானோ பனானா ப்ரோ இருக்குது. ஆடியோ வித் வீடியோ வேணும்னா கிளிங் 2.5 2.6 இருக்குது. பேண்ட் 2.5 வீடியோ ஜென்ரேஷன் 2.6 மாடல் இருக்குது. அதே மாதிரி சினிமா ஸ்டுடியோன்ற ஒன்று இருக்குது. சினிமா ஸ்டுடியோ மீன்ஸ் லைக் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன லென்ஸ் தேவை, எந்த கேமரா ஆங்கிள் தேவை, இதெல்லாமே நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் வழியாக கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு இமேஜ் இல்லை வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி இருந்தால் போதும், நீங்களே ஒரு டேரக்டர் ஆகிடலாம். ஸோ தட்ஸ் ஹவ் த பவர்ஃபுல் திஸ் எக்ஸ்ஃபீல்டு டூல் இஸ். லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் தேவையில்லை. லைக் கூகுளில் போய் நானோ பனானா எடுக்கணும், கிளிங்கு தனியாக வாங்கணும், வேன் தனியாக வாங்கணும், அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வாங்காமல் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே ப்ரைஸிங் மாடலில் கிடைக்கும். நிறைய டிஸ்கவுண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நானோ பனானா ப்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ நீங்கள் எக்ஸ்ஃபீல்டு ஆப்பில் போய் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா வந்து இங்கே இமேஜஸ் ஒன்று இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் நானோ பனானா ப்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இங்கே உங்களுக்கு தேவையான இமேஜ் எது தேவையோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அதுவே இங்கே இமேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நானோ பனானா ப்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் நானோ பனானா ப்ரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேட்ச் சைஸ் இருக்குது, அப்புறமா உங்களுக்கு தேவையான ரேஷியோ எந்த சைஸில் இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து ஸ்பைடர்மேன் இஸ் டிரைவிங் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இன் நியூயார்க் சிட்டி அப்படி கொடுக்குறேன். அது கொடுத்துட்ட அப்புறம் வந்து ஜென்ரேட்டுன்னு நான் கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். இன் க்யூவில் போயிட்டுருக்கு சினிமா ஸ்டுடியோ கிளாசிக் லென்ஸ். ஸோ ஆக்சுவலாக நானோ பனானா ப்ரோ வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸ் 1K 2K 4K அதில் கொடுக்கும். உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து இந்த ஸ்பைடர்மேன் டிரைவிங் ரோல்ஸ் நியூயார்க் சிட்டி கொடுத்தப்போ இது எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து நான் என்ன கொடுத்தனோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுதான், நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பப்ளிஷ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோல்டர் மூவ் பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், மல்டி ஷாட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த நானோ பனானா ப்ரோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இமேஜ் மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அது உங்களுக்கு பெருசாக வரும். பட் இங்கே நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கனால அது வரலை. நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாக வரும். டபுள் கிளிக் இல்லை, சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து, இல்லை உங்களுக்கு இதை பிடிக்கலன்னா மறுபடியும் இன்னும் ப்ராம்ப்ட் கரெக்டாக எழுதி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கிளிங் 2.6 ஆடியோ எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வீடியோவில் போனீங்கன்னா கிளிங் 2.6ன்னு இருக்கும், சினிமேட்டிக் வீடியோஸ் வித் ஆடியோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவும் சேம் தான். நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன ஸ்க்ரீன் வேணும், என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே வந்து உங்களுக்கு வீடியோவாக தந்துடும். வீடியோ இல்லாமல் நீங்கள் ஏதாவது உங்கள் ப்ராம்ப்டில் ஆடியோ மாதிரி வேணும்னு டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஆடியோவும் கொடுக்கும். லைக் இங்கே டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், 5 செகண்ட் 10 செகண்ட் என்ன ஆஸ்பெக்டில் வேணும். ஆஸ் ஆஃப் நோ இங்கே நம்ம கிளிங் 2.6 செலக்ட் பண்ணிக்கிறோம். பட் நீங்கள் எந்த வீடியோ மாடல் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் டெமோக்காக வந்து கிளிங் 2.6 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இங்கேயும் வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன வாட்டி கொடுத்த அந்த ஸ்பைடர்மேனே கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டு இங்கே வந்து நான் என்ன சவுண்டு வேணும்னு நான் அங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜென்ரேட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஹவ் இட் கம்ஸ்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. செம்மல நான் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கனோ அந்த ப்ராம்ப்ட் மாதிரியே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இதே ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் இப்போ மாடலில் வந்து இப்போ வேன் 2.5 எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே வேன் 2.5 செலக்ட் பண்ணியிருக்கேன். சேம் ப்ராம்ப்ட் அதே தான். நீங்கள் அதே ப்ராம்ப்ட் வச்சுக்கலாம், இல்லை வேறு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கலாம். நான் வந்து அதே ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். இந்த வேன் வந்து இப்போ எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ரெசல்யூஷன் வந்து 180 480 கொடுத்துக்கலாம். டியூரேஷன் எவ்வளோ வேணும்னு கொடுத்துக்கலாம். ஆஸ்பெக்ட் வந்து என்ன 6.6:9 வேணுமா, இல்லை 9:16 வேணுமா, உங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இது ஜென்ரேட் பண்ணணும், எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதே வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சினிமா ஸ்டுடியோ எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ சினிமா ஸ்டுடியோக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சினிமா ஸ்டுடியோவில் வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் மூமெண்ட்ஸ் என்னென்ன எப்படி இருக்கணும், எந்தெந்த இடத்துல இருக்கணும் அதை செட் பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ, டியூரேஷன், சவுண்ட் வேணுமா வேணாமா, அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் ஃப்ரேம், எண்ட் ஃப்ரேம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைமில் ஒரு சினிமா எடுத்தால் கேமரா ஆங்கிள் என்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரியல் டைமில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேமரா வந்து உங்களுக்கு என்ன கேமரா வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியான இமேஜ் இல்லை வீடியோ வரும். லென்ஸ் வந்து எந்த லென்ஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஃபோக்கல் லென்த் என்ன, எவ்வளோ மில்லிமீட்டரு, அப்ரேச்சர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு இமேஜ் இல்லை ப்ராம்ப்ட் அப்லோட் பண்ணால் இல்லை டைப் பண்ணால் போதும். உங்களுக்கு தேவையான சீன்ஸ் இல்லை வீடியோ வந்து இங்கே சூப்பராக வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான சீன்ஸ் நீங்கள் ப்ராம்ப்டாக டிஸ்கிரைப் பண்ணால் போதும். உங்களுக்கு தேவையான அந்த சினிமாவுக்கு தேவையான சீன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இங்கே நான் எனக்கு தேவையான ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ப்ராம்ப்ட் கொடுத்தேன், இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோலேயும் வந்து எனக்கு தேவையான ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ், என்ன மாதிரி வீடியோ, நீங்கள் என்ன மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ், உங்களோட க்ரியேட்டிவிட்டி மொத்தமாக வந்து நீங்கள் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ஃபீல்டு ஏ ஆப், இதில் நிறைய இமேஜ், வீடியோ, சினிமா ஸ்டுடியோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ சும்மா வந்து 4-5 மாடல் தான் சொன்னேன், ஆனால் இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸிங்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரைஸிங் இருக்குது. You can check it out and buy the plan as per your need. That's it.